ஸோ ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னா, ரீசெண்ட் டேஸ்ல நான் பார்த்து விளையாண்டு ஆச்சரியப்பட்ட ஒரு அருமையான கேமோடைய ஸ்டோரி பிரேக் டவுன் தான் இது. அந்த கேமோட பேரு A storm is coming. த கோஸ்ட் ஆஃப் சுஷிமா. இந்த கேமோட ஸ்டோரி எதை பத்தினதுன்னா, 1200கள்ல ஜப்பானோட ஒன் ஆஃப் த ஐலாண்டான சுஷிமா அப்படிங்கிற ஐலாண்ட்ல இருக்கிற சாமுராய்ஸ்க்கும், அதே நேரத்துல அதை இன்வைட் பண்ணி அதை பிடிக்கணும்னு வந்திருக்கிற மங்கோல் வீரர்களுடைய தலைவரான கொத்தோன் கான், இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நடக்கிற வார் சம்பந்தப்பட்ட ஸ்டோரி தான் இது. இந்த கேமோட புரோட்டகனிஸ்ட் பேரு ஜின் சகாய். இவருடைய மாமா லார்ட் ஷிமுரா தான் இந்த ஐலாண்டோடைய கிங்கா இருந்தாரு. ஜப்பானை கைப்பற்றணும்னு நினைச்ச மங்கோல்ஸ் ஆர்மி முதல்ல குறி வச்சது இந்த சுஷிமா ஐலாண்டு தான். தன்னோட ஐலாண்ட் மேல அட்டாக் நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு லார்ட் ஷிமுரா தன்னோட நட்பு கிளான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வெறும் 80 பேர் கொண்ட சாமுராய் படையை ரெடி பண்றாரு. ஆனா தங்களை எதிர்த்து வர்றது 8000 மங்கோல் வீரர்கள்னு தெரியாத லார்ட் ஷிமுரா கமோடா அப்படிங்கிற பீச்ல தாக்குறதுக்காக தயாரா இருந்தாரு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே சாமுராய் வீரர்கள் ரொம்ப கொடூரமா மங்கோல் வீரர்களால கொல்லப்படுறாங்க. ஆனா ஒரு சாமுராய் வீரர் கூட முதுகு காட்டி ஓடல. ஏன்னா அவங்களுடைய சாமுராய் வாழ்க்கை முறை அப்படி. அந்த போர்ல தோத்த லார்ட் ஷிமுராவை கொட்டோன் கான் தன்னுடைய பனை கைதியா கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க அதே பீச்ல ஜின் சக்காய் தன்னோட உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது கவனிக்காத கொட்டோன் கான் அவரை விட்டுட்டு போறாரு. இதே நேரத்துல திருட்டு தொழிலை வேலையை பார்த்துட்டு இருந்த யூனா அப்படிங்கிற பொண்ணு பீச்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த ஜின் சக்காய காப்பாத்துறா. அதே நேரத்துல யூனாவோட பிரதர் மங்கோல்ஸ்ட மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனை காப்பாத்துறதுக்கு உன்னோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லி ஜின் சக்காயோட உதவி நாடுறா. அதே நேரத்துல சாமுராய் தான் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தீங்க, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை, அதனால எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி ஜின் சக்காயிட்ட உதவி கேட்கிறா. ஆனா இந்த நாட்டை நான் காப்பாத்தணும்னா அதுக்கு முதல்ல என் மாமாவை நான் காப்பாற்றணும், அதுக்கு எனக்கு உதவி பண்ணின்னு சொல்லி கோட்டன் கான் பிடிச்சி வச்சிருந்த அந்த கேசிலுக்குள்ள ரெண்டு பேரும் ஒளிஞ்சு போறாங்க. எதிர்பாராத விதமா மங்கோல் வீரர்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல கோட்டன் கானுக்கும் ஜின் சக்காய்க்கும் ஒரு சண்டை நடக்குது. இந்த மங்கோல்ஸ் சண்டை போடும்போது தான் தெரியுது அவங்க ரொம்ப மோசமானவங்க, நேர்மையா சண்டை போடுறவங்க கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜின் சக்காய், நம்ம சாமுராய் வழியில சண்டை போட்டா இவங்களை ஜெயிக்க முடியாது, இதுக்காக நம்ம இன்னும் ஆக்ரோஷமா சண்டை போடணும், இவங்களை ஜெயிக்கணும்னா நம்ம எந்த லெவலுக்கு இறங்கி போகலாம் தெரிஞ்சுக்கிட்ட ஜின் சக்காய் அவங்களை கொல்றதுக்காக எது வேணா பண்ற ஒரு மனுஷனா மாறுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு தேவையான அளவுக்கு ஆர்மியை சேர்த்துக்கிட்ட ஜின் சக்காய் அவருடைய மாமாவை போய் ரெஸ்கியூ பண்றாரு. ஆனா அதே நேரத்துல பக்கத்துல இருக்க ஈக்கி ஐலாண்ட் அப்படிங்கிற ஐலாண்டுக்கும் நம்மளோட உதவி தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜின் சக்காய் இந்த ஐலாண்டை மாமாவோட கையில விட்டுட்டு அந்த ஈக்கி ஐலாண்டுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அங்கதான் நமக்கு முக்கியமான விஷயம் தெரிய வருது. இந்த ஈக்கி ஐலாண்ட்ல தான் ஜின் சக்காயோட அப்பா தன்னோட கண்ணு முன்னாடியே கொல்லப்பட்டாரு. ரொம்ப வருஷங்களா இந்த ஈக்கே ஐலாண்ட்ல இருக்கவங்களுக்கும் சாமுராய்களுக்கும் சுத்தமாகாது, இவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. இப்படி ஒரு சண்டையில தான் ஜின் சக்காயோட அப்பா இங்க கொல்லப்படுறாரு. தன்னோட அப்பாவை கொன்ன இடமா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த மங்கோல்ஸ்ல இருந்து இந்த அப்பா உயிர்களை காப்பாற்றணும்னு நினைச்ச ஜின் சக்காய் இவங்களுக்காக சண்டை போட இறங்குறாரு. ஒரு வழியா இங்க ஐலாண்ட்ல இருக்கிற எல்லா மக்களையும் சமாதானப்படுத்தி சாமுராய்னா கெட்டவங்க இல்ல, நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி புரிய வச்ச ஜின் சக்காய் அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து அங்க இருக்கிற மங்கோல் வீரர்களை இந்த ஐலாண்ட்ல இருந்து துரத்தி அடிக்கிறாரு. ஈக்கே ஐலாண்ட்ல இதுக்கு மேல நம்மளோட தேவை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜின் சக்காய் திரும்பி தன்னோட தாய் நாடான சுஷிமா ஐலாண்டுக்கு திரும்பி போறாரு. இதே நேரத்துலதான் லார்ட் ஷிமுரா கொத்தோன் கான் மேல படையெடுக்கிறதுக்காக எல்லா ஆர்மியும் தயாராக வச்சிருந்தாரு. மங்கோலை எதிர்த்து இவங்க எல்லாம் சண்டை போடும் பொழுதுதான் லார்ட் ஷிமுரா ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஜின் சக்காய் இவன் இல்ல, சாமுராய் வழியில சண்டை போடுற ஜின் சக்காய் இவன் இல்ல, இவன் ரொம்ப ப்ரூட்டலா சண்டை போடுறான், அதே நேரத்துல இறக்கம் இல்லாம எல்லாரையும் கொண்டு தீக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு லார்ட் ஷிமுரா நீ பண்றது தப்பு, ஒழுங்கா அதே சாமுராய திரும்பி வா அப்படின்னு சொல்லி லார்ட் ஷிமுரா அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதே நேரத்துல நம்மளால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மங்கோல் படைகள் அதிகமா இருக்காங்க, அதனால இவங்கள்ட்ட சண்டை போட்டோம்னா நம்மளோட ஆளுங்க நிறைய பேர் உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜின் சக்காய் இந்த உயிரிழப்புகள்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம நைட்டா மங்கோல் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலக்குறாரு. ஆனா இது தெரிஞ்சுக்கிட்ட லார்ட் ஷிமுரா நீ பண்ணது இருக்கிறதுல ரொம்ப மோசமான விஷயம், சாமுராய் வழியில நீ போறது தவறிட்ட, அதனால நான் சிறைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜின் சக்காய தூக்கி சிறையில போட்டுறாரு. ஜின் சக்காய் சிறைப்பட்ட இதே நேரத்துலதான் மங்கோலுடைய ஆட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஜின் சக்காய் அந்த ஜெயில இருந்து எப்படியோ வெளியே தப்பிச்சு வராரு. இந்த நேரத்துல தனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் சேர்த்துக்கிட்டு தனக்குன்னு ஒரு ஆர்மியை ரெடி பண்ணாரு. ஒரு வழியா லார்ட் ஷிமுரா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த ஜின் சக்காய் தனக்கு லாயலான டீமை கூட்டிக்கிட்டு கொத்தோன் கான் மேல படையெடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதே நேரத்துல கொத்தோன் கானுடைய படைகள் கொஞ்சம் கொஞ்சமா விழ ஆரம்பிக்குது. கடைசியா கொத்தோன் கானை துடிக்க கொள்றாரு ஜின் சக்காய். என்னதான் இந்த ஐலாண்டே பிடிச்சிட்டு இந்த கொத்தோன் கானை நீ கொண்டிருந்தாலும் சாமுராய் வாழ்க்கை முறையை நீ மீறிட்டு, அதனால உன்னை கொல்ல சொல்லி எனக்கு மேல இருக்கவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி லார்ட் ஷிமுரா ஜின் சக்காயோட சண்டைக்கு போறாரு. இதே நேரத்துல ஜின் சக்காய் லார்ட் ஷிமுராவை வேற வழி இல்லாம கொன்னுறாரு. இதோட இந்த கதையும் முடியுது. தன்னுடைய மக்களை காப்பாத்துறதுக்காக நீதி நேர்மன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு சாமுராய் கோஸ்டா மாறின கதை தான் இது, த கோஸ்ட் ஆஃப் சுஷிமா. இதே மாதிரி இன்னொரு நல்ல கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். Until then.